கடைசி நேரத்தில் இங்கிலாந்து பேட்ஸ்மேனான ஜோ ரூட் அவருக்கு நடந்த கொடூரமான விஷயம். 99 ரன்ல அவர் இருக்காரு. செஞ்சுரி அடிக்க தேவைப்படுறது என்னமோ ஒரே ஒரு ரன் தான். அந்த நேரத்தில் அவருக்கு ஆசை காட்டிய நம்ம ரவீந்திர ஜடேஜா ஏமாந்து போன ஜோ ரூட் நேற்று ஆட்டம் முடிகிறப்ப வருத்தப்பட்டு கண்ணீருடன் முகத்துடன் தான் ஜோ ரூட் அவர் பெவிலியனுக்கு போனார். ஸோ அந்த வகையில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று துவங்கின 3வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நல்ல செம்மையான பேட்டிங் பிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க சர்னு சிக்ஸர்கள் பறக்க போது, ரன்கள் குவிய போது, ஒரு T20 ஃபார்மேட்டில் இந்த டெஸ்ட் மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆட்டத்தினுடைய அந்த பிளானையே இங்கிலாந்து அவங்க மாற்றிட்டாங்க. அந்த வகையில் கடந்த பல வருஷமாக பேஸ்பால் அப்படிங்கிற அந்த கிரிக்கெட்டை தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்லோவான டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக டே 1 ஆட்டத்தில் நேற்று இங்கிலாந்து அணி அவங்க விளையாண்டுருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக ரொம்ப ஒரு ஸ்லோவான பேட்டிங், அதிகப்படியான டாட் பால், மேட்சை பார்க்குறதுக்கே போர் அடிக்கிற மாதிரி தான் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக 83 ஓவர் நேற்று வீசப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலாந்து அவங்க எடுத்த ரன் என்னமோ 251 ரன் தான், 4 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருக்காங்க. இப்படி இருக்க இங்கிலாந்து அணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனாக ஜோ ரூட் நேற்று அவர் செஞ்சுரி அடிக்க வேண்டிய ஒரு பிளேயர், செஞ்சுரி கிட்ட வந்துட்டார். கடைசி ஓவர், அந்த கடைசி ஓவரில் ஜோ ரூட் பால் நேராக ஜடேஜா அவர்கிட்ட அடிச்சுட்டு 2 ரன் ஓட ட்ரை பண்ணார். ஆனால் 2 ரன் ஓட முடியல. பாலை ரொம்பவே வேகமாக எடுத்த ஜடேஜா கீப்பரை நோக்கி பாலை வீச த்ரோ பண்ண பார்த்தாரு. அப்போ உடனே ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா 2வது ரன்னுக்கு ஓடாமல் அவர் தவிர்த்துட்டு அதே இடத்துல நின்றுட்டாரு. அப்போ ஜோ ரூட்டை டீஸ் பண்ணுற மாதிரியே பந்தை வேணும்னே பார்த்தீங்கன்னா கீழே போட்டுட்டு ஓடு, 2வது ரன் ஓடு, செஞ்சுரி அடிச்சுக்கோ முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஜோ ரூட்டை பார்த்து ஜடேஜா அவர் டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணுற மாதிரியான செயலில் ஈடுபட ஜோ ரூட் மட்டும் கிடையாது, அங்கே மைதானத்தில் இருந்த யாருமே சற்று இதை எதிர்பார்க்கல. ஆனால் ஜோ ரூட் அந்த 2வது ரன் ஓடாமல் அவருடைய விக்கெட்டை காப்பாற்றிக்கிட்டாரு. அப்போ இன்னும் மீதம் 2 பந்துகள் மிச்சம் இருந்துச்சு. அந்த 2 பந்தையுமே பென் ஸ்டோக்ஸ் அவர் விளையாட கடைசியாக நேற்று பெவிலியனுக்கு போகிறப்ப ஜோ ரூட் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாமல் தான் வருத்தப்பட்ட முகத்துடன் தான் அவர் போனார். இது ஜோ ரூட் அவர் மிகப்பெரிய இன்னிங்ஸ் இங்கிலாந்து அணிக்காக நேற்று விளையாண்டிருந்தாலும் கடைசியாக அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு டே 2ல ஜோ ரூட் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரா இல்லை கம்ப்ளீட் பண்ண முடியாமலே அவுட் ஆகி போறாரா அப்படின்னு. மேலும் ஜடேஜா ரூட் அவரை பார்த்து 99ல செஞ்ச இந்த விஷயம் தற்போது வைரல் ஆகிக்கிட்டும் வருது.